பிட்காயின் ஆல்மோஸ்ட் $100,000 போய்த்து நான் இதை நேரத்தோட வாங்கலையே இட்ஸ் டூ லேட் என்று சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லா உங்களுக்கு வழங்கும். நீங்க எப்படி இன்றைக்கு பிட்காயின் ஆல்மோஸ்ட் $100,000 போய்த்து நம்ம நேரத்தோட வாங்கினீங்கன்னு கவலைப்படுறீங்களோ இதே விஷயம் தான் பிட்காயின் $1 இருந்து $10 வரக்குள்ள கவலைப்பட்டாங்க. ஓகே, கொஞ்சம் காலத்துக்கு முதல். அதுக்கப்புறம் $10 இருந்து $100 கிட்ட வரக்குள்ள ஐயோ நம்ம நேரத்தோட வாங்கலையே $10 வாங்கலையேன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க. திரும்ப பிட்காயின் $100 இருந்து $1000 கிட்ட போகல ஐயோ $100 குறைய நம்ம வாங்கலையேன்னு கவலைப்பட்டாங்க. இப்படியே இப்போ $1,00,000 கிட்ட வரக்குள்ள $10,000 அதாவது போன கிரிப்டோட இதில் கோவிட் கிராஷில் பிட்காயின் $3,000 வரக்குள்ள வாங்கலன்னு கவலைப்பட்டாங்க. அதுக்கு பிறகு FTX கிராஷ்ல பிட்காயின் $16,000 வாங்கலையாண்டு இப்போ கவலைப்பட்டு இருக்கீங்க. இந்த கவலைப்படுறார்கள் நீங்க கவலைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க காலம்பூர். நாளைக்கு பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னா $1 மில்லியன் போதான் போகுது. 100,000 அடுத்த டார்கெட் $1 மில்லியன். அப்படி நாளைக்கு $1 மில்லியன் டச் பண்ணக்குள்ள ஐயோ நம்ம 100,000 குறைய வாங்கலையான்னு சொல்லி திரும்பியும் அழுத்தான் போறீங்க. அழுறாக்கள் கடைசி அழுதுட்டு தான் இருப்பீங்க. எனக்கு முதலாவது பிட்காயினை பத்தி தெரியக்குள்ள நான் பிட்காயின் முதலா நான் வாங்கக்குள்ள பிட்காயின் பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா $6,000. அப்பதான் கோவிட் கிராஷ்லுக்கு போன 3000க்கு போனது. அப்பதான் மேல பம்ப் ஆகி வந்துட்டு இருக்கிற டைம்ல தான் எனக்கு முதல்ல பிட்காயினை பத்தி தெரிஞ்சு அது ஒரு ஸ்கேமர் மூலமா தான் எனக்கு தெரிய வந்தீங்க. அந்த டைம்ல நான் பார்த்து போட்டு ஐயோ 3000 வாங்கலையே நான் பிட்காயின் அப்படி $100 குறைய வாங்கலையேன்னு சொல்லி நான் கவலைப்பட்ட ஆள் தான். எந்த அறியாமையில இருந்து நான் வெளியில வந்துட்டேன். நீங்க இன்னும் உங்களோட அறியாமையில இருந்து எப்ப வெளியே வருவீங்கிறது நீங்க தான் உங்கள்ட்ட கொஸ்டினை கேட்டுக்கொள்ளணும். நீங்களும் பிட்காயின் 100,000 குறைய வாங்கலையே அப்படி இல்லாட்டி $10,000 அந்த ரேஞ்சில் வாங்கலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிற அறியாமையில இருக்கிற ஒரு ஆள். அப்படி இல்லைன்னு சொன்னா 100,000 ஸ்டில் ஏர்லின்னு சொல்லி இப்பவே லாங் டைமுக்கு திங்க் பண்ணி லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க கண்டினியூஸா டிசிஏ பண்ணி பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ற ஆளாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிளிப்பிங், UGC கண்டென்ட் கிரியேஷன் அப்படி இல்லாட்டி செல் யுவர் ஸ்கில் போன்ற ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா இந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு கம்பைன் கம்யூனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் லான்ச் ஆயிரும். அது லான்ச் ஆயினோடனே HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல தான் நான் அதை முதலாவது அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இன்னும் நீங்க HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனல்ல இல்லைன்னு சொன்னா அதுல ஜாயின் பண்றதுக்கு நீங்க இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதில் எப்படி ஜாயின் பண்ணாங்க மேலே டீட்டெயில்ஸை தரேன். அதில் தான் நான் லான்ச் பண்ண போறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டினியூஸா பைட் சைஸ் கண்டென்ட்னா எப்படின்னா பெரிய லாங்கான ½ அன் அவர் 1 ஹவர் வீடியோ இல்லாமல் ஒவ்வொரு குட்டி டாபிக் ஒவ்வொரு சின்ன ஏர்னிங் மெத்தட்ஸுக்கும் குட்டியான வீடியோஸ். ஓகே, மேக்ஸிமம் 5, 10, 15 நிமிஷம் வீடியோ தான். ஓகே, அப்படி குட்டியாக சின்னதாக வீடியோஸ் நிறைய அந்த கம்யூனிட்டிக்குள்ள வைக்கப்படுறேன். அதே மாதிரி அந்த கம்யூனிட்டிக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் அடுத்தது அதுக்குள்ள வேறு ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாமே மொத்தமாக வச்ச ஒரு ஃபுல் கம்யூனிட்டியாக ஆக்கப்படுறேன். ஆல்ரெடி எங்கள்கிட்ட 3 கிரிப்டோ கரன்சி ரிலேட்டட் கோர்ஸ்கள் இருக்குது. ப்ளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் கோர்ஸ்கள் இருக்குது. ஆனால் இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெப்த்தாக பெரிய சைஸ் கோர்ஸ். அடுத்தது 3 வேறு பிளாட்ஃபார்மில் இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையுமே ஒன்றா கம்பைன் பண்ணி ப்ளஸ் அதுக்குள்ள நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி பைட் சைஸ் சின்ன கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன் கம்யூனிட்டிக்குள்ள தரத்துக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது லான்ச் ஆகினோடனே HPU டெலிகிராம் சேனலில் தான் நான் போடுவேன். அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோ எதுவும் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கலாங்கிற மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பை.